ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் வேர்ல்ட் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் தான். ஷைலோட பர்த்டே ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போனோம். ஈஸி பைக்கு தான் வந்திருக்கோம், குடுவாஞ்சேரியில் இருக்கிற ஈஸி பைக்கு. ஸோ இங்கே போனோம். கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு. ஸோ இங்கே நாங்கள் எதுவுமே செக் அவுட் பண்ணல, அப்படியே மேலே போயிட்டோம். இன்றைக்கி நாங்கள் போன டைமில் அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. இதில் வந்து கேர்ள் பேபி வச்சுருக்கிறவங்க ரொம்ப லக்கு. ஸோ அவங்க கேர்ள் பேபிஸ்க்கு தான் வந்துட்டு நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, பசங்களுக்கு அவ்வளோவா இல்லவே இல்லை. இப்போ நான் ஷைலுக்கு பாருங்கள், துளி உதிச்சிட்ருக்காரு. இவர் தான் நம்ம ஷைலேஷ். ஸோ நம்ம தலைக்கு தான் பர்த்டே, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். பட் அவனுக்கு நிறையா ட்ரெஸ் இருந்துச்சு தான் ஓரளவுக்கு. பட் அவனுக்கு அது பிடிக்கல. சரி, அவன் வேண்டான்னு சொல்லும்பொழுது எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எடுக்கல, ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணல. பசங்களை கம்பேர் பண்ணும்பொழுது குட்டீஸுங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தான் அப்பா செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நம்மளே குழந்தையாகவே மாறிடலாமான்னு கூட தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாமே. நியூ பார்ன் பேபிலேருந்து ஒரு 7-8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து பசங்களோடது ஃபுல்லாக. ரேட்டுமே வந்து நமக்கு அஃபோர்டபுள் தான். ஸோ ஈஸி பையை பொறுத்த வரைக்கும் எப்போவும் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு எடுக்கிறதுக்கு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் இங்கே வந்து எடுப்பேன். கிளாத்துமே நல்லாயிருக்கும், ப்ரைஸுமே வந்து நமக்கு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். வீட்டில் போட்டுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வெளியில் சம்மர் யூஸ்க்காக இருக்கட்டும், நல்லாயிருக்கும். கிளாத் நல்லாயிருக்கும், சாஃப்டாக. இங்கே பாருங்கள், இது எல்லாமே குட்டீஸுங்களுக்கு, கேர்ள் பேபிஸ்க்கு. கிளாத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரேட்டுமே வந்து உங்களுக்கு 250, 299, 399. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிளாத்து வந்து அவ்வளோ சாஃப்டாக பாருங்கள். 249 தான் இந்த ஃப்ராக் எல்லாமே. நீங்கள் இது வந்து 8-9 இயர்ஸ்க்கு கூட நீங்கள் வாங்கி இது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது குட்டீஸுங்களுக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம தலை பையனாக போயிட்டானே. ஸோ அவனுக்காக தேடி தேடி பார்த்து கடைசியில் அது அவனுக்கு செட் ஆகாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேர்ள் பேபியோட பேண்ட் செக்ஷன். நம்ம தலை தான் என்னென்னமோ ட்ரெஸ் பார்க்குறாரு. பட் எதுவுமே பிடிக்கலன்னு பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்க்குறான். என்னத்தை தான் பார்க்குறானே தெரியல. கடைசியில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலைங்க. இந்த பேண்ட்டு நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணேன். 799 இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோமலாஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே எப்போவுமே போட்டிருக்கோம் ஒரு குல்ஃபி, மதுரை குல்ஃபின்னு நினைக்கிறேன், மும்பை குல்ஃபி ஐ திங்க், சாரி. ஸோ இங்கே போகணுன்ட்டு பட் டைம் இருக்காது, அப்படியே ஸ்பீடாக வீட்டுக்கு போயிடுவோம். பட் இன்றைக்கி போய் ஆகணும், ட்ரெஸ்ஸுமே எடுக்கல, செம்ம சூடாக ஆகிட்டோம். அதனால கொஞ்சம் சில் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு மும்பை குல்ஃபிக்குள்ளே போகணும். அந்த அண்ணங்கிட்ட கேட்டால் அண்ணா வீடியோ எடுத்துக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேமான்னு சொன்னாங்க. அப்போ தான் எடுக்கும்போது அவரே ஓப்பன் பண்ணி கேட்டார். நிறைய வெரைட்டியில் இருக்குங்க. பாதாம், பிஸ்தா, சாக்லேட், முந்திரி, அப்புறம் இந்த ரோஸு, ட்ரை, நிறையா ஃப்ளவர்ஸோட ஃப்ளேவர்ஸ்லலாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. என்னென்னமோ ஃப்ளேவர்ஸில் நாங்கள் ஒரு 4 ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். சாக்லேட், பாதாம், பிஸ்தா, கேசர் ஸ்பெஷல் பிஸ்தா, இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ளேவரை வாங்கி டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே ரேட் வந்து 60-50 தான். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டாட்டா.